ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஊர்வாய்க்காக ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். உளவாய மூணாலும் ஊர்வாயை மூட முடியாத ஒன்று இருக்குல்ல. அப்போ ஊருக்காவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும்ல. அப்போ நான் என்னுடைய பிரைவசியை நான் வந்து இழக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது தானே. இப்படியே நீங்கள் சொன்னாலும் ஜெகதீஷ் வந்து எல்லாத்துக்குமா ஜெகதீஷ் அவர் கூட வச்சிருப்பாரு. இப்போ அரசியல் பயணத்துக்கும் அதனால தான் நான் இங்கே வந்து தனித்தனியாக சொல்கிறேன் சார். இப்போது விஜய்க்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட் சொத்துக்களை வாங்கி தரக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா புசியான். இப்போ அரசியல் ரீதியான புரோக்கர் வேலையை பார்க்கறதுன்னு கேட்டால் இப்போ டெல்லி வரைக்கும் போயிட்டு தனி விமானத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ நாம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தனி விமானத்தை நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா கார் மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான புரோக்கர். விஜயோட தனிப்பட்ட விவகாரங்களை வந்து கவனிக்கிறது. தனிப்பட்ட விவகாரம்னா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு குடும்பமே இல்லாமல் தனியாக தானே சார் இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் முதல்ல யாரை தட்டி தூக்கினாலும் உங்களுக்கு கேட்டால் வந்து 3 பேரை இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட 2 பேர் குறித்து தகவல் வந்துட்டு இருக்கு. ஆதவர்ஜுனா அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு சொல்லிட்டு மூல காரணமே வந்து கேரவன்லேருந்து எல்லாம் பண்ணதே வந்து இந்த ஜெகதீஷ் தான். அதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறாரு என்னென்னு கேட்டால் ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் வந்து ஃபோன் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் வர வைங்க சொல்கிறது யார்? விஜய். கேட்டிங்களா இல்லையா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெகதீஷை பற்றி எதுவும் பேச அவனை தட்டி தூக்கி விசாரணைக்கு போட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் பல விஷயம் வந்திருக்கும். அதுக்காக தான் வந்து டெல்லியில் ஓடி போய் இருக்குன்னா இப்போ சிபிஐக்கு மாற்றினது. இப்போ அந்த இடத்துல இருக்கிறார் கன்ஃபார்ம் ஆகுது இல்லை. இன்னும் அந்த கேரளா யாருன்னா இருந்தாங்க வேற இன்னும் நிறைய பேர். ஆமா நான் கேட்கறது அதுதான். அவங்க பாதுகாவலர்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. மேல வந்து நிக்கிறாங்கல்ல விஜய் பேசும்போது 4 பேர் வந்து நிக்கிறாங்க பாதுகாவலர்கள். அது இல்லாம பவுன்சர் கீழே வெளியில நிக்கிறாங்க. அவங்க மட்டும் தான் நினைச்சேன். அப்புறம் ஆதவ இருப்பார். ஆதவர்ஜுனா கூட மேல 3 நேரமே இல்ல கேரவனுக்குள்ள போயிட்டு திருப்பி மேல வராரு, கேரவனுக்குள்ள போறாரு, மேல வராரு. உள்ள என்ன நடக்குது? புசி கூட தனி வண்டி தானே. அவர் தனி வண்டி. அவர் தனி வண்டியில் அவர் தனி வண்டியில் இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு போறாரு. அதெல்லாம் அந்த இது நான் சொல்றது கேட்டா ஜெகதீஷ் உள்ள இருந்து கன்ஃபார்ம். ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஜெகதீஷ் பத்தி யாருமே பேச மாட்டீங்கன்னு கேட்கிறேன் நான். அவனை தட்டி தூக்கினா போதும். யாருமே பேசவே இல்லையே. கைது பண்றது இதெல்லாம் விஜய் வந்து ஒரு சாட்சியமா குறைன்னு சொல்றாரு. ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்றாருல்ல. அப்ப அங்க ஜெகதீஷ் இருக்காரு. ஏன் ஜெகதீஷை பத்தி யாருமே பேச மாவட்ட செயலர்கிட்ட நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்? பாரபட்சம் தான் நான் சொல்றேன். அப்ப ஜெகதீஷை ஏன் பாதுகாக்கணும்? அப்படி என்ன அவர் பின்னணி அதுல? அதுதான் நானும் கேட்கிறேன். அப்ப அந்த கேரனுக்குள்ள என்ன நடந்து என்ன இருக்குன்றது ரகசியத்தை வந்து கேட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீஷை கூட்டு வந்து நீங்க ஐஸ் கட்டில படுக்க வச்சீங்கன்னா தான் தெரிய வரும் ஃபுல்லா.